முதல் படம் வந்து சாட்டை. மக்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கருத்து சொல்ற மாரி அமைஞ்சதுனால, நீங்க வந்து கமர்ஷியல் வேல போகணும்னு எப்பயாவது யோசிச்சதுண்டா? அந்த ஸ்ட்ரகிள் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த மாரி ஒரு படம் வந்திருக்கு, சாட்டைன்னு ஒரு படம். அவசியம் நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. கேட்ட அடுத்த செகண்டே அவர் சொல்லியிருக்காரு, என்ன சார் அதன் பிறகுமே நிறைய சேர்ந்து செய்யணுன்ற ஆசை. ஆனா இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு அவரு எங்கேயோ வேற மாதிரி டிராவல் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணோம். அது ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஓகே. நிஜமாலுமே அதுல அந்த படம் பார்த்தோம்னா சாட்டை வந்து அதுல ஒரு உண்மைக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அது அவரை வச்சு கேரி பண்ணதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப வற்புறுத்தி அந்த படத்தை அழிச்சிட்டு போய் காட்டியிருக்காரு. பார்த்த பிறகு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நிறைய டைம், சார் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எப்போதுமே அவங்க மேல ஒரு கேர் எனக்கு உண்டு. சகோ மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் தெரிவார். அது உருவத்திலையும் சரி, உண்மையிலையும் அப்படிதான் இருக்கும். பழகினவங்களுக்கு தெரியும். வணக்க மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் வித் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா அன்பழகன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். 90s கிட்டா வந்து நீங்க வந்து பல இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்க சாட்டை படம் மூலியமா. சாட்டை படத்துக்கு அப்புறமாவும் சமுத்திரக்கனி சாரோட உங்களுடைய டிராவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது. அப்பா படத்துலயும் கூட வந்து ஒர்க் பண்ணிருந்தீங்க. அடுத்த சாட்டை படமும் நீங்க அவரோட ஒர்க் பண்ணிருந்தீங்க. எகைன் அவரோட டிராவல் பண்ணிருந்தீங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னன்னா, நான் சாட்டை கதையை அவர்கிட்ட சொல்லும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 1 hour சொல்லியிருப்பேன். கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நிறைய இடங்கள்ல என்ன பாக்குற மாதிரியே இருக்குங்க அன்பு அப்படிம்பாரு. ஓகே. ஸோ எனக்குள்ள அவர் இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணாரு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பிரதர்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த பயணம் வந்து ரொம்ப நீண்ட நாள் தொடரும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டது தான் அப்பாவும் சரி, பிளஸ் அடுத்த சாட்டையும் சரி. அப்பா ஆக்சுவலா வந்து நான் பண்ண வேண்டியது, அன்பு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் சாரது தான். இருந்தாலும் நாம டிஸ்கஷன்ல அப்படி எல்லாமே இருந்தோம். அந்த டைம்ல நான் ரூபாய்னு வேற ஒரு படம் இருந்தாலும் அது கொஞ்சம் டைம் ஆச்சு. சார் இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அப்படியே தள்ளிக்கிட்டு போகும். திரும்ப அப்புறம் சாரே பண்ணாரு. என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் அவங்க பள்ளி, கல்லூரி இப்படி விழாக்களுக்கு கூப்பிடும்போது கூட சார் அந்த மாதிரி ரொம்ப கரெக்டான கண்டென்ட்டை தான் செலக்ட் பண்ணுவாரு. சொசைட்டி மேல இவ்வளோ கேர் எடுத்துக்கிறாரு, ரொம்ப ஒரு கரெக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது சாருமே ஃபீல் பண்ணியிருக்காரு. 1-2 டைம் அதை பத்தி பேசியிருந்தாலுமே நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நிறைய டைம், சார் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகுமே நிறைய சேர்ந்து செய்யணும்ன்ற ஆசை. ஆனா இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு அவரு எங்கேயோ வேற மாதிரி டிராவல் ஆகிட்டு இருக்காரு. தெலுங்குல அவருடைய மார்க்கெட்டே அது வேற மாதிரி மாறிடுச்சு. உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல இவர் தான்ப்பா கரெக்டா இருப்பாருன்னு தோணுச்சு அந்த படத்துக்கு? அது அந்த சாட்டை படத்துடைய ஸ்கிரிப்ட் ரெடியான உடனே யாரை இந்த கதைக்கு ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நான் ப்ளஸ் ப்ரொடியூசர் பிரபுசாலமன் சார், ஜான் மேக் சார், பாடலாசிரியர் யுகபாரதி ஐயா எல்லாம் உட்காந்து பேசும்போது ஒவ்வொருத்தராக பேசும்போது கரெக்டாக இவரில் வந்து நின்றுச்சு. ஸோ சமுத்திரக்கனி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யுகபாரதி ஐயா, பிரபுசாலம் சார் 2 பேரும் சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பட்டுச்சு. அண்ட் எப்பயாவது நீங்க யோசிச்சது உண்டா சார்? இப்போ முதல் படம் வந்து சாட்டை, மக்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கருத்து சொல்ற மாதிரி அமைஞ்சதுனால நீங்க வந்து கமர்ஷியல் வேலை போகணும்னு எப்பயாவது யோசிச்சதுண்டா? அந்த ஸ்ட்ரகிள் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கேன். ஓகே. ஆனாலும் என்னன்னா, சாட்டை பண்ண பிறகு இந்த படத்தால நீங்க சொன்னீங்கல்ல, படம் பார்த்து நான் இந்த மாதிரி தவறுகள் பண்ணாங்கன்னு சொல்லி சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சாட்டை பார்த்துட்டு நிறைய ஆசிரியர்கள், மாணவர்கள் ஃபோன் பண்ணி நிறைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்லாம் சொல்லியிருக்காங்க, சார் என்னால ஒரு 10-20 வருஷம் 22 வருஷம் சர்வீஸ்ல பண்ண முடியாத ஒரு விஷயத்த சாட்டைன்ற ஒரு படத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நான் ஒரு சில ஆசிரியர்கள் நான் ஸ்டூடெண்ட் மேல கையை வச்சிருவேன், பயங்கர கோவப்படுவேன், இப்ப அன்பா பேசுறேன், ரொம்ப நெருங்கி பழகிறேன், அந்த இடைவெளியை நான் குறைச்சிக்கிறேன். ஸோ அது என்னை அந்த அளவுக்கு தான் மாத்துச்சு. இன்னும் சில ஆசிரியர்கள் வந்து, சார் நீங்க எடுத்த டயாலன் மாதிரி தான் சார் நானும் அப்படிதான் நல்லா ஒரு ஆசிரியரா இருக்கிறேன். ஸோ இப்படின்னு நிறைய பேர் தன்னை அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. நிறைய பேர் என்னை மாற்றிருக்குன்னு சொன்னாங்க.
ஸோ அப்படி பாசிட்டிவா நிறைய நடந்திருக்கு. ஓகே சார். ஏதாவது ஒரு எமோஷனல் கமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்க அந்த படம் பார்த்து சொன்னது, ஏதோ டீச்சர்ஸ் சொன்னது ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரு ஒரு ஹெச்எம் சொன்னார். அதான் ம். எங்கேயோ பிடிச்சி என் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி பேசிட்டார். ஓகே. நான் பேசிட்டு, சார் லைஃப்ல வந்து இந்த மாதிரி படம் நான் மறக்கவே முடியாது. நான் இதை தான் சார் நான் 22 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ம். என் ஸ்டூடெண்ட் கிட்ட இதுக்காக தான் நான் போராடுறேன். ஆனா இவ்வளவு நாள் என்னால மாற்ற முடியாத ஒரு விஷயத்த ஒரு படத்து மூலமா நீங்க சொல்லிட்டீங்க. ம். ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி அதாவது ஸ்டாலின் குணசேகரன் சொல்லி ஈரோட்ல மக்கள் சிந்தனை பேரவை ஓகே. வச்சிருக்காரு. ரொம்ப இப்போ ஈரோட்ல பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் பெரிய அளவுல வந்து புத்தக திருவிழா, அந்த புக் ஃபேரை வந்து பயங்கரமா நடத்திட்டு இருக்காரு. ம். ரொம்ப சமூக சிந்தனையாளர், ஓகே. ரொம்ப மாறலானவர். ஸோ அவர்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் தினகரன் சார்னு சொல்லிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, சாட்டைன்னு ஒரு படம், ம். அவசியம் நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேட்ட அடுத்த செகண்டே அவர் சொல்லியிருக்காரு, என்ன சார் நீங்க வேற, நான் தான் சினிமாவை பார்க்கறது இல்லைல்ல, அதெல்லாம் வந்து மக்களை வந்து கெடுக்கிற ஒரு ஊடகம், அதை பத்தி பேசாதீங்கன்றாரு. இல்ல இல்ல, இந்த ஒரு படத்தை நீங்க அவசியம் பாருங்க எனக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அந்த படத்தை அழிச்சிட்டு போய் காட்டியிருக்காரு. பார்த்த பிறகு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, பார்த்துட்டு அடாடா இப்படியும் சினிமா மூலமா மக்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரே ஒரு ஒரு பத்திரிகை ஒன்று நடத்துறாரு. ஒரு பத்திரிகையில ஒரு 5-6 பக்கம் இந்த சாட்டையை பத்தி எழுதிட்டு திரும்ப அவங்கள மக்கள் சிந்தனை பேரவையில இருந்து மேக்சிமம் ஆட்களை எவ்வளோ பேர் அதை பார்க்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி செஞ்சது மட்டும் இல்லாம ஈரோட்லயே வந்து ஜட்ஜி, போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் 3 பேர் முன்னிலையில எனக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்தார். ஓகே சார். அதாவது சாட்டை படமா இருக்கட்டும், இல்ல அடுத்த சாட்டையா இருக்கட்டும், அந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை வந்து அதிகமாவே நீங்க பேசியிருந்தீங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல இது ஒரு டிபேட்டாவே போச்சு. இந்த படிப்பு முக்கியமாங்கிற ஒரு விஷயம் ரீசெண்டா அதிகமா அது டிபேட்டா போச்சு. ஆக்சுவலி உங்களுடைய பார்வையில இது எந்த மாதிரி பாக்குறீங்க? இந்த படிப்பு முக்கியமாங்கிற கேள்வி எப்படி பாக்குறீங்க? படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே சொன்னதுதான், எதிர்கால இந்தியாவே மாணவர்கள் கையில் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து அவங்க தான் இங்க ஆளுமைகளா வளர போறவங்க. ஸோ அதனால எப்போதுமே அவங்க மேல ஒரு கேர் எனக்கு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் வந்து பேசிக்கா பிஎட் பண்ணியிருக்கேன். பிஎட் பண்ணும்போது ஒரு ஆசிரியரா ஒரு வருஷம் நான் ட்ரைனிங் போயிருக்கேன். ஓகே. அப்போவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படிப்புகளே பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியராக போன அந்த பிஎட் 1 இயர் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வருஷம். ஸோ அதற்கு உரிய ஒரு இடம் இருக்குங்களா, ஒரு ஆசிரியருக்கு இந்த சொசைட்டியில கொடுக்கப்படுற ஒரு இடம், அந்த இடம் வந்து ரொம்ப மிகப்பெரியது. ஓகே. ஸோ அப்போவே பார்த்தா நான் 1 இயர் தான் பண்ணியிருப்பேன். ஒரு 60 days வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்திருப்போம், ட்ரைனிங் போயிருப்போம். முடிச்சுட்டு திரும்ப அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டுலாம் வந்துட்டோம். வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, நான் போன அந்த ஸ்கூல் பசங்க 8th to 10th பசங்க பல்கா ஒரு 20 பேர் 15 பேர் அப்படி மொத்தமா கிளம்பி சண்டேல வந்து வசார பார்க்குறேன்னு சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டியே வந்துடுவாங்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ அவங்கள அழைச்சிட்டு போய் நான் கேன்டீன்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து திரும்ப அங்கே சிதம்பரம் நடராஜர் கோயிலெலாம் சுற்றி பார்த்து, ஸோ அப்படி அனுப்பும்போது அந்த மாணவர்கள் உள்ள வந்து கள்ளம் கபடம் எதுவுமே இல்லாமல் அந்த உண்மையான ஒரு அன்பு இருக்குல்ல, அதை அவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போலேருந்தே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் லைஃப்பில் அப்படின்றப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே பின்னாடி சினிமாவுக்குள்ள ஒரு டைரக்டராக ஒரு இடம் கிடைச்சிது. அந்த இடம் கிடைச்ச உடனே நம்ம மீடியம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் மீடியம். இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணணும்னு நினச்ச உருவானது தான் சாட்டையும் சரி, அடுத்த சாட்டையும் சரி. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை பார்க்கும்போது ரொம்ப, அதாவது அந்த மாணவர்களை பள்ளிகளும் கல்லூரிகளும் மாற்றிக்கிட்டு இருக்குதுல்ல, ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு பார்க்கும்போது. ஓகே. என்னன்னா முழுக்க அவனை புத்தகத்துக்குள்ளாரே திணிச்சு வெளி உலகமே தெரியாம எப்படியாவது அவங்க ஸ்கூலையோ கல்லூரியோ நிலைநிறுத்திக்கிறது, பேரை வாங்குறதுக்கு இவனை பயன்படுத்தி எப்படியா ஒரு ரிசல்ட் 100% இவ்வளோ மார்க் இப்படி வாங்கி அவங்களை நிலைநிறுத்துறது இவனை பயன்படுத்துறாங்கல்ல. ஸோ அதுல வந்து அவன் வெளி உலகமே தெரியாம வெறும் புத்தக புழுக்களாக இப்படி ஒரு மதிப்பெண் மட்டுமே வாங்குற ஒரு எந்திரமா அவன் பயன்படுத்தப்படுகிற ஒரு டூலா இருக்கான். ஸோ அப்படி இருக்கக்கூடாது மாணவர்கள். அவன் வந்து நாளைக்கு வந்து அவன் வந்து கல்வியை வச்சு சமுதாயத்துல அரசு கேந்திரங்கள ஏதோ ஒரு பதவியில போனாலும் சரி, போகாட்டியும் சரி, ஆனா அந்த வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு அவனுக்கு ஒரு ஆளுமை திறன் வேணும்ல. கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. +2 முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு வேலை எஜுகேஷன் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம.
ஸோ அதனால அவனுக்கு அந்த ஒரு ஆளுமை திறன் படிக்கும் போதே தேவை அப்படின்னு நான் யோசிச்சதனுடைய விளைவு தான் வந்து அடுத்த சாட்டை. அவங்க தனிச்சு செயல்பட விடணும். அவங்க தனிச்சு விட்டாலும் போய் இந்த சமுதாயத்துல நான் எதிர்கொண்டு பிழைக்க வழி கிடைக்கணும். அந்த மாதிரி யோசிச்சதனுடைய விளைவு தான் வந்து அந்த அடுத்த சாட்டை மாணவர்கள் பாராளுமன்றம். ஆனா தொடர்ந்து இது வந்து இருந்துகிட்டே இருக்குல்ல சார். ஆனா படிப்பு முக்கியமாங்கிறதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? இப்ப இந்த மாற்றங்கள்லாம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா படிப்பு முக்கியமாங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது முக்கியம்தான். இப்போ படிப்பு நான் முன்ன சொன்னதான், அது வந்து வெறும் வேலைகளுக்காக மட்டும் இல்ல, சம்பாத்தியத்துக்காக மட்டும் இல்ல, ஒரு நல்ல பண்பை உருவாக்குறதுக்கு, அவனுக்குள்ள ஒரு நல்ல மனிதநேயம் வர்றதுக்கு, தன்னை முதல்ல சோதிக்கிறதுக்கு, சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு, பிளஸ் வெளியில இப்ப விட்டோம்னா அவன் இங்க இருந்து வேற ஊருக்கு போனா கூட ஒரு பஸ் ஏறி போறதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தானே இருக்குது. அது வாழ்க்கையினுடைய அடிப்படை, ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். படிப்பு மனுஷனா மாத்துறதுக்கும், பிளஸ் அவனை வந்து ஒரு விஷயத்த அவன் தனிச்சு ஒரு இடத்துக்கு போய் அடையிறதுக்கும், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு பிசினஸா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், அல்லது எந்த வேலை செஞ்சாலும் கண்டிப்பா படிப்பு வந்து அவசியம். அதாவது பிறருடைய உதவி இல்லாம அவன் தனிச்சு செயல்படுறது. இப்போ நான் சின்ன வயசுல படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஊர்ல நான் கிராமத்துல வளர்ந்தவன் தான். சாதாரணமா அந்த போஸ்டர்ல வர ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு இதை படிச்சு காட்டுறதுக்கு எத்தனை பேர் அலைஞ்சிருப்பாங்க கிராமங்கள்ல. இதை கொஞ்சம் படிச்சு காட்டு, எங்க பையனுக்கு இப்படி ஒரு லெட்டரை எழுதணும், இப்படி ஒரு செய்தி பண்ணணும், இது என்ன வந்திருக்கு பாரு. சில லெட்டர் வந்ததுன்னா ஐயோ ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லி பயத்துல ஓடி வர்றது. இதை எல்லாமே தெளிவுபடுத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு கல்வி ஒரு அவசியமான ஒரு விஷயம் தான். ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.